நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேல வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுலேருந்து நான் அவங்க கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் ஐ எவர் சீன். நான் வந்து அவர் செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு விடல. ஸோ அப்புறம் இல்லை சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் ஏஞ்ச உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் கொடுக்குறேன் பிரதீப் அப்படின்னு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ சார் நீங்கள் 170 ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும்போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி மக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன். மணங்கான் டீம் பேசுகிறேன், அதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்போதுலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார், இந்த படத்துக்கு மமிதா பற்றி பேசியிருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை. எனக்கே வந்து சர்ப்ரைஸ் தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி. எனக்கு இவ்வளோ ரொம்ப ஒர்க் பண்ணேன். ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணணும், எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடே இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மர். நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா இல்லையா? சரி, ஓகே சார். பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா வந்து என்ன ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சி அதை அவங்க சொல்லி கொடுத்தோம் இல்லை. அது கரெக்டான வருத்தம் தான். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி தெரிஞ்சிருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்தது சத்யா, அவரோட டேட்டே கிடைக்கல, தெலுங்கு ஆக்டர், பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிராவிட் முதல்ல சரி, டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன், பரிதாபங்களோட பெரிய ஃபேனு. நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியெல்லாம் நான் பெரிய ஃபேனு. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சுவேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது ஒரு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி. ஏன்னா ஒரு டைமும் ஒரு இந்த லேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போட வந்து நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ-ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு. அண்ட் அடுத்து ரித்துவும் இங்கே இல்லை. ரித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. காமெடியெல்லாம் பிரிக்கிற நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு. ஒரு படம் முடியும் போது எப்போவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸாக முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் எனக்கு ரித்துவை கொடுத்த வரைக்கும் மட்டும் அந்த சேட் மெமரி தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் ஒரு அடிச்சிட்டேன். டேரக்டர் தெரியுமா தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டேன். அது ஃபர்ஸ்ட்லேருந்து கில்ட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்திடா நினச்சிருவாங்க. ஆனால் வழியில் இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சாரி விது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்யூ. ரோஹிணி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வினோதினி மேம், அப்புறம் குட்டி குழந்தை பார்ப்பீங்க படத்தில், அழுது என்ன சாவடிச்சிச்சு, அழுதுகினே இருக்கும் நடிக்கும் போது. ஐயோ, ஆனால் ஓகே கியூட். சரி,
அதுக்கப்புறம் பெசநகர் ரவி, பாட்டி தாத்தா ஒரு பட்டாளமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உமா கொடுத்த ஒரு நாய், தேங்க்யூ ஸோ மச் உமாவை எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டூட் கேங் மெம்பர்ஸ்ல வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடுங்க. நீங்க அந்த படம் பார்க்கும்போது அவங்க இன்னும் பெருசு பெருசா போகணும்னு நான் ரொம்ப மனமா வந்து விஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் க்ரூ எப்பவுமே நான் வந்து டேரக்டரை வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன். ஆனால் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்கே டேரக்டர் கிட்டே நான் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஜாலியாக பேசலான்னு இருந்தேன், ஆனால் அவர் பேசினதை பற்றி எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன் வரேன்? ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சது. கதை வந்து என்ன சொல்லுவேன், சினாப்சிஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்சிஸ் வந்துச்சு. படித்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன். இன்னும் டிராகன் அக்செப்ட் பண்ணல. டிராகன் இன்னும் முடிவாகல. அப்போது டூட் தான் திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா, அப்புறம் ஹீரோ வேறு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருங்க மெயில் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன். சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி வேற ஒரு இடத்துலேருந்து கால் வரும். கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும். இல்லைங்க நான் எப்பவுமே அந்த கதை பார்த்துட்டேன் இல்லைங்க. திரும்ப அதுக்கப்புறம் வேற கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப இங்கே நம்ம கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்க்கு ரவி சார் வந்து கால் பண்ணாரு. பிரதீப் ஐ காட் a really nice story. சொல்லுங்க சார். இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன். சார் சொல்லுங்க சார். இல்லை அவர் வந்து நீங்கள் நினச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. சரி நான் சொல்லலை, நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் அப்படின்னு படிச்சிருந்தேன் அப்படின்னு. சரி மைத்ரி பெரிய பெத்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம். ஸோ வந்து கூப்பிட்டேன். எனக்கு அதை தாண்டி என்னன்னா என்னடா நம்ம வேணாம்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தர் சொல்றானே யாருறாங்க அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சரி கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்தா திரிசா ஒரு கேரக்டர் வருது. இந்த சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு இது வரைக்கும் இந்த லூஸா ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுத்து விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து நிற்கிறான். ஓகே சொன்ன கீர்த்தி சொல்லிட்டு ஷேக் வேற உட்காந்து நான் வந்து கேட்குறேன் ஏன் ஒய் மீ அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கதை வச்சிருந்தேன், நீங்கள் பண்ண நல்லா இருக்கும், நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மாற்றினேன் அப்படின்னு. எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்களா? இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? என்னை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்பி ஏமாந்தா அப்புறமா சோகமாக இருக்கும். சரி நம்பினா இப்போ சந்தோஷமா இருக்கும், நம்பி தொலைக்கும் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். அப்போது கதை சொல்ல ஆரம்பித்தேன். சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டார். நான் வந்து தெரிஞ்சிட்டேன் உண்மையா. இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட். அதேதான் லவ் ஸ்டோரி இப்போது திரும்ப 2 படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா நீங்க மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இல்லைங்க அப்புறம் பண்ணலாம், உங்களுக்கு திருப்பி நான் இதாக பண்ணுற டைமில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம், இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தாங்க. ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை அப்படின்னு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ அவ்வளோவா புரியல. இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது இல்லை சார் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 4-5-6 மாதம் அப்படியே போச்சு. ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு கதை. எந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில நேரத்தில் கனவுலாம் வரும் சில டைலாக்ஸ். திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சிட்டு ரமேஷ் என்னோட
என்னோட ஆள் அவர்கிட்ட வந்து சொன்னேன், அவர் டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க, ப்ரோ அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டாரா, இருந்தாலும் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்குறாரு. சரி நான் சொல்லுங்க சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னாங்க, ப்ரோ இந்த ஓகே பண்ணிட்டேன்னா பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கு, நான் என்ன சொல்கிறேன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படின்னா. ஓகே சார் சொல்லிட்டு போனார். போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க. வந்துட்டு ப்ரோ அது கொஞ்சம் தள்ளி தான் போகுது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனாலும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருந்துச்சு, ப்ரோ இந்த ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகேவா, என்னை வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போது கீர்த்தி சொன்னார், ப்ரோ நான் நம்புகிறேன் அப்படின்னு. எனக்கு கோமாளி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அந்த அவரோட எஃபர்ட், அவரோட பர்சிவரன்ஸ், அவரோட ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அதுக்காக என்ன முயற்சி வேணா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போற எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து கீர்த்தி கிட்ட பார்த்தேன். அண்ட் அவ்வளோ சின்சியாரிட்டி, நான் எதுக்கு இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். அன்னிக்கே எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் அப்போ நான் சொல்லலை. அன்னிலேருந்து நான் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவர் அப்படி தான் நடத்துகிறேன். என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்க இருக்காங்க கூட போகலாம். அதனால ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா நான் தம்பியாக நான் பார்க்குறேன். ஸோ என்னன்னா ஷூட்டிங் ஆரம்பித்தோடனே என்னோட நம்பிக்கை வந்து தப்பில்லை அப்படின்னு தோணுச்சு. எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ், கொலாபரேட்டிவ் டைலாக் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன். நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு டைலாக்ஸ் எழுதி தரீங்களா, என்ன ஸ்வீட்டாக ஓகேலாம் சொன்னேன். ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லிக்க போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வர போகிறாங்க. யா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களை பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம். ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ, அண்ணனாவோ, தங்கச்சியாவோ, லவ்வராவோ, கொண்டாட்டியாவோ, புருஷனாவோ இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க. இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் தான் வைரல் ஆகும். ஸோ நானே சொல்லிடுறேன். ஸோ எஸ் கீர்த்தி. அடுத்து என்ன இஷ்டப்படி ப்ரொடியூசராக தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு இந்த பாஷா மாதிரிதான். இவங்க வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் காமிச்சிக்கிறது அப்படி எதுவுமே இல்லை. மாணிக்கம் மாதிரியே இருப்பாங்க. சரி நீங்கள் பாஷான்னு எங்களுக்கு தெரியும், ஏன் மாணிக்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க? நிறைய இருக்கும்ல சார், அதனாலதான் நானே இருப்பேன். ஸோ வந்து ஆனால் அவ்வளோ ஹம்பிள் மேக்ஸ். நம்ம ஒரு ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு கதை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை நடத்த வைக்கிறதுக்கு, அதை நல்லபடியாக உருவாக்குறதுக்கு என்ன எக்ஸ்டென்ட் வேணா போகிறாங்க. ரவி சார் அண்ட் நவீன் சார், ஒன் ஆஃப் த பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் ஐ எவர் சீன். நான் சொன்னாலும் தெரியல, எனக்கு ஆக்சுவலாக ஃபௌசின்னு ஒரு படம் இதோட லைட்டாக கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க. பிரபாஸ் சார் படம் வரப்போது, நீங்களாம் பார்ப்பீங்க. வாட் அ பேஷன், எக்ஸ்ட்ராடினரி சார். அண்ட் தப்பாக சொல்லிட்டாங்க சார், வெளியே சொல்லக்கூடாதா? சாரி சார். ஸோ எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனில் சார், இங்கே வைல்டு ஃபயர் சரி. ஸோ அண்ட் ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சார் சாரி சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் வந்து கீர்த்தி அன்றைக்கி உண்மையாக தான் தெரியல, ஆனால் எனக்கு பயங்கர கிட்டிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இருந்துட்டு நான் வந்து அப்போ இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பையனை எப்படின்னா டைரக்டர் ஆக்கியே ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனார். அது இன்னுமே அதுதான் அவரோட
ஒரு டெபியூட்டன்ட் பேக் பண்ணது இது எக்ஸ்ட்ராடனரி சார். அண்ட் ஏஜிஎஸ் என்னோட ஹேட்ரிக் ஐஸ்வர்யா மேம் அர்ச்சனா மேம் இல்லையா மிஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். அகோரன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட். எவ்வளோ லக்கி பாருங்க, இந்த சைடில் ஒரு பிக் ப்ரொடியூசர், இந்த சைடில் ஒரு பிக் ப்ரொடியூசர். ஸோ த்ரூ அவுட் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டு இன்னும் தொடர்ந்து போகணும்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.